வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸில் நம்ம என்னென்னலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோமோ அது நடந்துருச்சு போல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எபிசோடில் ஓவியா பயங்கர டிப்ரெஸ்டாக இருந்தாங்க. ரொம்ப குழப்பத்துலேயும் ரொம்ப மன உளைச்சலையும் இருந்தாங்க. எல்லா முக்கிய காரணமும் ஆரவ் அப்படின்னு தான் சொல்லலாம். நைட்டு கூட தூக்கமே இல்லாமல் அங்கே எங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வெளியில் தான் தூங்கினாங்க. அதுக்கப்புறம் காலையில் எல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு, ஃப்ரெஷ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து காயத்ரிகிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஆரவ் போயிட்டான் தானே, அதனால் ரொம்ப இது அப்படின்னு சொல்லி ஓவியா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஆரவ் இன்னும் போகலை அப்படின்னு தெரிஞ்சோடனே ஓவியாவோட ஃபேஸ் மறுபடியும் மாறிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அன்றைய நாள் ஃபுல்லாகவே அவங்க ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க ரொம்பவும் குழப்பத்துலேயும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமலே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ஓவியாவுக்கு ஒரு டாக்டரை சொல்லி பார்க்க சொன்னாங்க. அவரும் எல்லாம் பார்த்து நீங்களாம் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். இருந்தாலும் ஓவியா நான் வீட்டை விட்டு போயே ஆகணும் அப்படின்ற முடிவுலேயே இருந்தாங்க. அதனால் அவங்க ஒரு தற்கொலை முயற்சியும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே குதித்து தலையை உள்ளே விட்டு மூச்சு திணற அவங்க உள்ளுக்குள்ளேயே இருந்தாங்க. அப்போ எல்லோரும் வந்து அவங்கள காப்பாற்றி என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுலாம் கேட்டாங்க. நான் வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும் அந்த மாதிரி ரொம்பவும் பேசிகிட்டு இருந்தாங்க ஓவியாவை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து அவங்க வெளியே போய் ஆகணும் அப்படின்னு முடிவோடு இருந்தாங்க. பிக் பாஸ் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது இணையதளங்களில் ஒரு ஃபோட்டோ ரொம்பவும் வைரல் ஆகிட்டுருக்கு. அதான் நம்ம ஓவியா வெளியில் வந்ததுக்கான ஒரு ஆதாரமாக ஒரு ஃபோட்டோ. என்னவோ ஓவியா வெளியில் வந்தது கூட நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க ரொம்பவும் அப்செட் ஆகி அவங்களால தாங்க முடியாமல் உள்ளே இருந்தாங்க. அது நமக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வெளியில் வந்தது ரொம்பவும் நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் இதுக்கு மேலே பிக் பாஸை மக்கள் விரும்பி பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி பெரிதளவில் இருக்குது. ஓவியா இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு முக்கிய 2 காரணம் அப்படின்னா, ஒன்று ஆரவ், அடுத்தது பிக் பாஸ் கொடுத்த ரொம்பவும் வில்லங்கமான டாஸ்க். இது ஓவியா வெளியாக்குறதுக்கு ஒரு பிளான் பண்ணி செஞ்ச சதி மாதிரியே இருக்குது. ஓவியா வெளியில் போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓவியா வீட்டை விட்டு வெளியில் வந்தது ஓவியாவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.